முடிச்சு என் கையில இருக்க நபியை யாரும் பயப்பட வேண்டியது இல்லைங்கிறான். அது போகுது, வழிகாட்டியாக போகுது, கொண்டு போய் விடுது, திரும்பி வருது. இப்படி ஹதீஸ்களை நீங்க தேடி பிடிக்கணும் அர்த்தம் இல்லை. சில ஹதீஸ் நம்மள ரொம்ப நாள் கிடைச்சு வரும். எனக்கு ஒரு ஹதீஸ் ஒரு வாரத்துக்கு முந்தி தெரியும் வச்சு நாங்கள் வீட்டில் ரொம்ப கண்டிப்பாக பேசினேன். ராத்திரியில் சாப்பிட்டுட்டு தட்டையை அப்படியே போட்டுறாதீங்க, நீங்க சாப்பிட்ற தட்டை கழுவி வச்சிடுங்க, இல்லைன்னா தரித்திரம் முடிக்கும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா தரித்திரனா என்ன நினைச்சிருக்கீங்க? சட்டை கையில் இல்லாமல் புடவைலாம் சுத்துறதா பேரு. தேவையில்லாத ஒரு வியாதி வரும். நேற்று கூட சொன்ன ஒரு அரபியோட மனைவிக்கு வியாதி வந்து சொத்தை அழிஞ்சு போச்சு, அந்த அம்மா கபருக்கு போயிட்டாங்க. எல்லாம் காலி பண்ணுவேன், ஒன்றும் இல்லாம ஆக்கிடுவாங்கிறானா. எத்தனை பேர் கொரோனால தட்டை எடுத்து நின்றான் லைன்ல பார்க்கல. எத்தனை பேர் கோடீஸ்வரர். என்ன ஆச்சு 2 வருஷத்துல துனியா எல்லாரும் பயந்து ஆட்டை அழைச்சி உழைச்சு கட்டிடலாம்ல. அவன்கிட்ட எல்லா ஸ்டாக்கும் இருக்கு. வகத்பர் காம ஆயிரா, எப்போ என்ன கொடுக்கணும் இவனுக்கு, எப்படி டாக்டருக்கு பேஷண்ட்டுக்கு என்ன ட்ரீட்மெண்ட், அதே மாதிரி அல்லாவுக்கு அவனுடைய பந்தா அவனோட அடியார்களே முஷரிக்கு முனாஃபிக்கு முஸ்லிம் மூமின் முஹீத் எல்லாருக்கும் எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணா அது மாதிரி பண்ணிட்டு இருக்கிறான். ஆனால் அந்த ஜாத்துல்லாவை அந்த ஹக்கை நீங்கள் மனசுல நிரப்பமா வையுங்கள். கல்வி மூமின் அரசுல்லா கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்க மூமினோட கல்வியில் ஆண் பெண் கல்வி அல்லாஹ் இருக்குகிறான். பார்த்தீங்களா? யாரா அசைக்க முடியும்? நம்மள கபல எப்படி பயம் வரும்? சும்மா ஒரு செக்யூரிட்டி பக்கத்தில் வந்தா பயப்படாம தைரியமா போறீங்க. அந்த செக்யூரிட்டியே துஷ்மனா போகலாம். குர்ஆன் என்ன சொல்றது? நீ வச்சுக்கிற செக்யூரிட்டியே உன்னை துஷ்மன் ஆக்கிடுவேன், உன்னை எனிமை ஆக்கிடுவேன், உன்னை ஹலாஸ் ஆக்கிடுவேன். என்ன செக்யூரிட்டி என்ன இருக்குது? அல்லாஹ்வை வச்சுக்கோங்க பாதுகாவல். அல்லாஹ் சொல்றான் என்ன பாதுகாவல் நீங்க வச்சுக்கோங்க. உங்களை பார்த்துருக்கிறேன். சையதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டை சுற்றி அபூஜஹல் கூட்டம் முற்றுகையிட்டு அவங்கள கொலை செய்ய திட்டம் போடுறாங்க. நபி உள்ளே இருக்கிறாங்க. அலி கூட வேறு யாரும் இல்லை. பக்து நெருங்குது. அல்லாட்ட ருஜூ ஆகுறாங்க. ருஜூ இல்லல்லா. பார்த்தீங்களா? டாக்டர்கிட்ட ருஜூ ஆகலாம், நாம வக்கீல்கிட்ட ருஜூ ஆகலாம், இன்ஜினியர்கிட்ட ருஜூ ஆகலாம். அந்தந்த கோர்ஸ் தெரிஞ்சவங்க இப்போ முன்னால கேமராமெல்லாம் வந்திருக்கிறாங்க. நான் அவங்ககிட்ட ருஜூ ஆகிறேன். என் இல்மு ஒரு பக்கம் இருந்தாலும் சரி, தெரியாதது யார்கிட்ட இருக்கோ அல்லாஹ் குர்ஆன்ல அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும் சொன்ன. என்கிட்ட கேளு ஒரு இடத்துல குர்ஆன்ல சொல்ல 6666 ஆயத்துல என்கிட்ட கேளுங்க நல்லா சொல்லல. ரஹ்மான் ஹபீரா, ரஹ்மான பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிறதா யாரு தெரிஞ்சுக்கிறாங்களோ அவங்ககிட்ட கேட்டுக்கோங்க. அவ்வளவுதான் பேச்சு. அதனால என்ன நீங்க கூட வச்சு அல்லாஹ் சொல்றான். நான் எப்படியெல்லாம் நடத்திருக்கிறேன் பார்க்கலையா நீங்க? எப்படிலாம் நான் இந்த உலகத்தை ஆட்டி படைச்சிருக்கிறேன் பார்க்கலையா நீங்க? சபுர் 99 பேர்ல கடைசிய பேரு சபுரா வச்சிருக்கிறேன். அவ்வளவு பொறுமையானது தான்னா. ஒவ்வொரு நாளும் அலை வருது, அல்லாட்ட பேசுது, அக்கிரமம் அநியாயம் பூமியில ரொம்ப நடக்குது, உள்ள போந்து அழைச்சிடவா. பின்னால பெரிய கடலே இருக்கு, அதான் தெரியுது. அல்லாஹ் உன்னோட வேலை அது இல்லை. அவர்கள் என்ன அடியார்கள், அவங்க என்ன பற்றி தெரிந்து மறுபடி தெரிந்து வாழ்வார்கள். இப்போ வருது போகுது வருது. பார்த்தீங்களா? சுனாமி வந்துச்சு போச்சா? 1000 டன் நாகப்பட்டினம் இந்த கப்பலை தூக்கி வீசிடுச்சு. அது என்ன காத்து? அது 600 கிலோமீட்டர் சொல்றாரு இவரு. எங்கேருந்து எங்க அடிச்சிச்சு காத்து? எந்த ஊர்ல அடிச்சிச்சு காத்து? உலகமே சுழட்டி எடுத்துடல சுனாமியில. அந்த நாளை மறப்பான்களா சயின்டிஸ்ட், பெரிய பெரிய உலக மேதைகள்? மறக்க முடியாத நாள் உங்களுக்கு தான். நாங்க முட்டாள், நாங்க நினைப்போம் மறப்போம். நீ மறக்க முடியாது. எப்படி சுஹூர்ல வந்துச்சு? அது எவ்வளவு பவர்ல வந்துச்சு? அது அந்த பவர் எங்கேருந்து வந்துச்சு? சாதாரண அலை வருது போகுது வருது, பிள்ளைங்களா போய் நின்று வேடிக்கை பார்க்குறீங்க. அன்னைக்கு மேல வந்துச்சு, எப்படி வந்துச்சு? அதான் அல்லாஹ் சொல்ற கேஃபர். மூமின் சொன்னா உசாரா இருக்கிறவன். மூமின் ஈமான் கொண்டவன் அல்லாஹ் மூமின் தான். அவன் யாரை ஈமான் கொண்டான்? 99 பேர்ல அல்லாவுக்கு பேர் மூமின். அவன் யாருங்க ஈமான் கொண்டான்? யாரை கொள்ளுவான்? அவன் தன்னை டிக்டேட்டர்ஷிப், அவன் சர்வாதிகாரி. அவன் ஏன் 99 பேரை வேற வச்சுக்கிறான்? உங்களுக்கு மூமின் 2 மூமின், ஒரு 2 அவுசாஃபா. அதனால நம்மளுக்கு அது புரியாத வார்த்தைகளா இருக்கிறதுனால அதை சமயத்தை அல்லாஹ் புரியத்துக்காக வைக்கலாம்.
பார்த்தீங்களா? என்ன தெரியாமல் என்னமான ஆக்கிட்டான். சில குடும்பங்களில் ஒரே குடும்பத்தில் 8 பேர் 10 பேர் கொரோனால மூச்சு திணறி போயிட்டான். திடீர்னு மூச்சு டவுன் ஆகுது. மூச்சு எங்கேருந்து வருதுங்க? மூச்சு எங்கேருந்து வருது? தலையிலேருந்து வருதா காலுக்கு? திரும்பி பெரிய வழியில் மூச்சு உள்ள போகுதா? மினல்லாம் இதெல்லாம் இந்த மூச்சை எல்லாம் அனுப்புறான். ஒவ்வொரு மூச்சையும் உங்களுக்கு அனுப்பி உங்களை உயிரா வச்சிருக்கிறான். ஒரு மூச்சு புண்ண போனது நின்றா ஜனாதா மையத், வெளியில வந்தது நின்றா ஜனாதா மையத். என்ன நீ பெரிய பெரிய பராமரிசாலி பேசுற, எல்லாத்தையும் ஆட்டி படைச்சிருவ பேசுற, உன்னோட அரசாங்கத்தில் எல்லாத்தையும் நீ தண்டிச்சிருவியா? உன் மூச்சு போறது நின்றா முடிஞ்சு போச்சு, வந்தது நின்றா முடிஞ்சு போச்சு. போகாம இதுல நீ வாழ்ற, சக்கராத்துல இருக்கிற நீ எல்லாம் ஐசியூ பேஷண்ட். எல்லாம் என்னது இன்டென்சிவ் கேர் யூனிட்னா அதுல என்ன இருக்குது? அதுல சாதாரண பேஷண்ட் என்ன, எத்தனை பேர் ஐசியூல இங்க பொழைச்சு வீட்டுக்கு வந்துட்டான், எத்தனை சாதாரண பேர் செத்து போயிட்டான். அல்லாவுடைய அருள் இல்லையா? அல்லாவுடைய அனுக்கிரகம் இல்லைங்களா? அன்பர்களே, நீங்கள் சிந்திச்சு வாழுங்கள். உலகத்தில் முஸ்லிம்களுக்கு பெரிய சோதனையான ஒரு காலமா இருக்குது. யாரும் ஒன்றும் செஞ்சிட முடியாது, நம்மளை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. அல்லாஹ் நம்மளுக்கு பாதுகாவலார்கள் ஆகவே சொல்லிட்டான் அல்லாஹ் தாலா. ஆனால் அவனை நீங்க சந்தோஷப்படுத்துங்க, அவனை வருத்தப்படுத்தாதீங்க, அவனை சந்தோஷப்படுத்துங்க, அவனை சங்கடப்படுத்த வேணாம். குடும்ப தலைவனை வருத்தப்படுத்தி அந்த குடும்பத்தில் நல்லா இருக்கணுமா, மனைவி மக்கள் இருக்க முடியுமா? அந்த தலைவனை சந்தோஷப்படுத்தினா மனைவி புள்ள அந்த சில்சரா பேரன் பேத்தி கொள்ளு எல்லாரும் நல்லா இருக்கலாம். மாலிக் முல்க் சாரா ஜஹான் கா மாலிக், அவனை சந்தோஷப்படுங்க, நீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்க. உங்களை அசைக்க முடியாது அல்லாஹ் சொல்றேன். எப்படிலாம் நான் உங்களை பாதுகாத்துக்கிறேன். சையதுனா ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஆண் தொடர்பு இல்லாம அவங்க அம்மாவுக்கு புள்ளையா உண்டாங்கினாங்க. அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் உள்ளே இருக்கும்போது அவங்களுடைய தாய்மாமா புகாரி அவங்க சகோதரி மறையும் அழைச்சி கொண்டு போய் உள்ள வாழ வச்சு நம்ம குடும்பத்தை கேவலப்படுத்திட்டாளே அப்படின்னு கொள்ற நோக்கத்தில் போறாரு. அம்மாவுக்கு தெரியல, மறைமுக தெரியல, எங்க விட்டு போறான் சகோதரன் தெரியாது. உள்ளேந்து சத்தம் வருது, அருமை மாமாவே, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு யாரு வாப்பா, அவ்வா அலைஹிஸ்ஸலாத்துக்கு யாரு வாப்பா, அவங்க 2 பேருக்கு யார் உம்மா? திடுக்கிறாரு அவரு தாய் மாமா. இப்ப இவங்களுக்கு என்ன மாப்பிள்ளை? அல்லாஹ்வுடைய குதிரத்துல வந்த ஈசா ரூஹுல்லா பேர் இல்லையே எனக்கு வரும்போது. யாருக்கு வச்சா அல்லாஹ் ஈசா ரூஹுல்லா பேர் இல்லையே? 1,24,000 நபிமார்களே சொன்ன பிறகு அவர் பயந்தார், நடுங்கினார், விட்டுட்டார் அவர். அப்படியெல்லாம் அல்லாஹ் நடத்தி பாதுகாத்து உலகத்துல கொண்டு வந்துட்டு தான் இருக்கிறான். எவ்வளோ பெரிய சிரமத்திலிருந்து நம்ம அல்லாஹ் பாதுகாத்துக்கிறான். அதனால அல்லாவை கெட்டி அந்த நம்ம நாளில் பிடிச்சிக்கோங்க, அவன் சொன்னபடி நடந்துட்டங்க. அல்லாஹ் தாலா நம்மளுக்கு பாதுகாவலா இருக்கிறான். மோமின்களுக்கு அல்லாஹ் பாதுகாவலா இருக்கிறான். அல்லாஹ்வே குர்ஆன்ல உங்களுக்கு நான் பாதுகாவலா இருக்கிறேன்னே சொல்றான். பார்த்தீங்கன்னா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியில போங்கன்ற அல்லாஹ் தாலா சுத்தி அபுஜல் படம் ஈட்டி அம்பு கத்தி கபடா குடி போதல் நிற்கிறானுங்க. அதுக்கு அலியை பார்த்து சொன்னாங்க, அதில் தள்ளி நான் போறேன், இந்த சாமான்லாம் அமானத்தை கொடுத்தாங்க. பாருங்க, உயிருக்கு போராடக்கூடிய நேரத்தில் அமானத்தை பாதுகாக்க சொல்றாங்க. அது தள்ளிட்டு நான் போயிடுறேன், இந்த சாமான்லாம் அமானிதம் அவங்கள்ட்ட கொடுத்துட்டு நீங்க வந்து பாருங்க. பார்த்தீங்களா எவ்வளவு யக்கீன், கமாலுல் யக்கீன் இல்லையா? இது இன்னும் வெளியில நிற்கிறானுங்க இவ்வளவு பேரு. நான் போறேன், நீ இருந்து இந்த சாமான கொடுத்துட்டு வா நபி சொன்னா என்ன அக்கீதத்தை மண்டு பவுல் ஃபேல் ஹால் அந்த சொல்லல அதர் தள்ளி எவ்வளவு தைரியமா வாழ்றாங்க. வெளியில போறாங்க, நபி குர்ஆன்ல சொல்றான், ஊக்கி மண்ணை இறந்தான். அல்லாஹ் சொல்றான், நபியை நீங்க மண்ணை எடுத்தீங்க, நான் எழுந்தேன். யாருங்க அல்லாவா ரசூல்? அங்க 2 பேர் இருக்காங்களா? குர்ஆன் அப்படி சொல்லுது. நீங்க மண்ணை எடுத்தீங்க நபியே, வலாக்கின் அல்லாஹ்ரமா, நான் இருந்தேன். எல்லாம் கண்ணு இருந்துச்சு, பார்வை இருந்துச்சு, ரெட்டினா க்ளோஸ் பண்ணிட்டான். பார்க்கிற சிஃபத்தை அல்லாஹ் தஆலா நோட்டிட்டான். யாருக்கு தெரியல, போயிட்டான். பின்னால சுரக்காவை அனுப்புறான் அபூஜஹல், விடாது இந்த முகமது தலையை வச்சுட்டு வா. சுரக்கா குதிரையில போறாரு, நபி அவங்களும் சித்திகாவும் நடந்து போறான்.
அபூபக்கர் சொன்னாங்க, ரதியா பின்னால வர்றாரு, சுரக்கா பார்த்தாங்க, குதிரை பூமியில இறங்கிடுச்சு கால். யா முஹம்மத் தௌபா செஞ்சார், மறுபடியும் மன்னிச்சாங்க, மறுபடியும் விரட்டினார், மறுபடியும் மன்னிச்சாங்க, மறுபடியும் விரட்டினார், மறுபடியும் மன்னிச்சாங்க. சுரக்கா சொன்னார், யா முஹம்மது நான் உங்களை ஏத்துக்கிறேன், உங்க கலிமா நான் ஏத்துக்கிறேன், நான் இஸ்லாம் ஆயிடுறேன்னு சொன்னா எங்க பயத்து கொடுக்குறாங்க. 1 கிலோமீட்டர் தூரத்தில் அபுஜேல் கூட்டம் நிக்குது, பார்த்துக்கிட்டு வேடிக்கை பார்க்குது. குடிகாரர்கள், கள்ளர்கள், கொலைகாரர்கள், முஷ்ரிக்கீன்கள், முனாஃபிக்கீன்கள் பார்க்குறாங்க. இந்த கூட்டத்தில் நம்பி பையத்து கொடுக்குறாங்க, சுரக்காவுக்கு இஸ்லாத்தை சேர வைக்கிறாங்க. எந்த இடத்துல யாரும் பையத்து கொடுக்க முடியும்? அவன் வந்து பறந்து வந்தால் என்ன செய்ய முடியும்? கொடுத்துட்டு சொன்னாங்க, சுரக்கா நீ போறதுக்கு பயப்படாம தைரியமா போ. ரோம் நாட்டை ஆளக்கூடிய சக்கரவர்த்தி கையில இருக்கக்கூடிய வளையல் ஒண்ணு போட்டிருப்பான், அது உன் கையில மாற்றவர்கள் நீ ஹயாத்தா இருப்ப. என்ன பாத்து, என்ன சாத்து! சுரக்காக்கா இந்த மாதிரியான நன்மார பஷாரத்து கொலை பண்ணவர் அவர் திரும்பி போறார். அந்த கூட்டம் பார்க்கிறான், ஒருத்த கூட அசையல. அல்லாஹ் சொல்றான், நீ எப்படி இருக்கிற மனுஷன்? அல்லாஹ்வோட ரகசியம் இன்சான், இன்சானோட ரகசியம் அல்லாஹ். எவ்வளவு க்ளோஸ் நம்ம கூட இருக்கு பாத்தீங்களா? ஹதீஸ் சொல்ல, நீ அல்லாஹ்வுடைய ரகசியம், அல்லாஹ் உன்னுடைய ரகசியம். எப்படி போறார் பாருங்க, குதிரை பார்த்துட்டு தான் நிக்கிறான், அசையல, ஆடல. அசைய முடியாது, ஆட முடியாது, ஒண்ணும் செய்ய முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி கையில கைத்த கத்தியை கொண்டு மரத்துல கட்டிட்டு கீழே படுத்தாங்க. ஒரு யஹூது வந்தான், கத்தியை எடுத்துட்டான். நபி எந்திரிச்சாங்க, முஹம்மது உங்களுக்கு யார் காப்பாத்துவா? என் கையில கத்தி இருக்கு, லா ஹவ்ல வலா குவத்த அல்லாஹ். பாத்தீங்களா வார்த்தைய? என்னங்க கேமரா எங்க இருக்குது, கேமராமேன் எங்க இருக்கிறாங்க, டிவி எங்க தான் இருக்குது, ஃபேன் எங்க அங்க இருக்குது, பேசுறவன் நான் இங்கே இருக்கிறேன், எல்லாம் சொல்றீங்க. இருக்கிற செய்தி இல்லாது பனாவை நானும் கவர்ல போய் மண்ணோட மண்ணு முக்கிய போறோம், நான் இருக்கிறேங்கிற. அல்லாஹ் எங்க தேடுற? இருக்கிறவனை தேடுற, இல்லாதவனை இருக்கிறவன் சொல்ற. இன்று மரணிட்ட நாளை 3 ஃபாத்தியா முடிஞ்சு போச்சு. எங்க அல்லாஹ் எங்க இருக்கிற? பழம் அவங்க ஆரம்பம் அவன் தானே, அவன் நின்று நம்ம எல்லாம் வந்தோம், அவன் எங்க இருக்கிறான்? பாத்தீங்களா? அதை தள்ளிக்கிட்டு சொல்லிட்டு வந்தாங்க, பயப்படாதீங்க நீங்க, அல்லாஹ் உங்களை கூட சேப்பாண்டாங்க. அதே சுரக்கா ஓடினார், யாரும் அவரை பிடிக்கல. எதுக்கு சொல்ற? சரித்திரம் படிக்கும்போது சரித்திரமா படிக்காது, எதையும் படிங்க ஃபார் லெசன். உங்களுக்கு ஒரு அறிவுக்காக படிங்கள். அந்த ஹதீஸை கேளுங்க, அறிவுக்காக. என்ன இதுல சொல்றாங்க, எங்க நடக்குது இந்த விஷயங்கள்லாம்? திருப்பி ஜபஜர் ஓடியாண்டான். ரசூலுல்லாஹ் அபூபக்கர் சித்திக் மறந்துருக்க மலையில ஒரு இடையன் வர்றான், மாட்டி இடையன். அவன்கிட்ட கேட்கிற அபூஜர், எங்க பார்த்து முகமதோ அபூபக்கரோ நம்ம பேசுறத கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்கடா. நல்லா காது கொடுத்து கேளுங்க. எவனுக்கும் பயப்பட வேண்டியது, எவனை நம்மளை அசைக்க முடியாது. உலகம் உன்னா சேர்ந்தாலும் சரி நம்மளை அசைக்க முடியாது. அப்படி ஈமான் நம்ம கிட்ட, அப்படி அல்லாஹ் நம்ம கையில இருக்கிறான். யாரு என்ன செய்ய முடியும்? மிரட்டல் உரட்டல்லாம் அவனே அல்லாஹ். அதனால கொஞ்சம் அல்லாஹ்வுடைய பக்தி மனசுல வச்சு, அல்லாஹ்வுடைய அஸ்ரார்களை வச்சு வாழ அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் திரும்ப செய்வானா.